ஏன் சோகமா இருக்கீங்க? ஒருத்தர் ஒரு ரிவ்யூ போட்டிருக்காரு, டோன்ட் கோ டு தட் பிளேஸ், தே ஆர் ஆஸ்கிங் எக்ஸ்ட்ரா மணி. நம்ம கடைக்கு வராதிங்க, எக்ஸ்ட்ரா மணி கேட்குறோம் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ ஒருத்தர் போட்டிருக்காரு. இவர் வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் ரிவ்யூ வந்து ஏங்க பச்சை போய் புழுவுறீங்க? நம்ம எல்லாத்தையும் அந்த பில் எடுங்க நம்ம பில்லு. இந்த மாதிரி நம்ம வந்து பில்லு போட்டு ப்ராப்பராக எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ₹1 கூட நம்ம இதில் வந்து கரெக்டான கணக்கு வச்சு நம்ம கரெக்டான அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கோம் பில்லு போட்டு. ஆனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மணி வாங்குறோன்ட்டு வாய்க்குவசமாக ஒருத்தர் யாரோ நம்மளை அவ்வளோ பிடிக்கும் போல் இந்த மாதிரி போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே அதை அடுத்த ரிவ்யூ பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவரும் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பேராகிராஃப் அடிச்சிருக்காரு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க, ரீசனபிளான காசு அப்படின்ற மாதிரி, இந்த பிரச்சனைக்கு ஏற்ற காசு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்காரு ராஜேஷ் ராம் ரவிச்சந்திரன் அப்படின்ற நண்பர். நீங்கள் உண்மையாக இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இவர் இன்னைக்கு வந்து சாப்பிட்டாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1000 ரூபா கிட்ட பில்லு ஒரு ஆளே போட்டிருந்தாரு. சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரி உண்மையிலேயே கொஞ்சம் மனசாட்சி தொட்டு நேரில் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ரிவ்யூ போடுங்க. நம்ம கடைக்கே வராமல் என்னை பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் யூடியூப்பில் எப்படி இந்த நம்ம யூடியூப் சேனலில் நல்ல விஷயம்தான் வீடியோ போட்டிருப்போம், அவேர்னஸ் வீடியோ தான் போடுவோம். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை பிடிக்கலன்ற அதனாலே நம்மளை பிடிக்கணும். இவன் என்னடா நல்ல விஷயம் பண்ணுறான், இவனை வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒருத்தர் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாக போடுங்க. நான் பாராட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.